நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. தமிழ்நாட்டில் எப்போதுமே பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லைன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த முறை எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட 18-20 கோடி. இரண்டாம் இடம் உறுதியாக அதிமுகவுக்கு தான் அப்படின்னு திமுகவினருமே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இதில் ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ இருக்குது. இதே 26க்கும் தொடருமா இல்லை வேற பிளான்ஸ் எதுவும் இருக்கா பாஜக? இந்த வெற்றி 1,00,000 வாக்குகளை காணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறது, அது எப்படி சாத்தியமாகும்? அவங்களுக்கு ரெட்டலைங்கிறது எப்படி இருக்குன்னா, அது எம்ஜிஆராக பார்க்குறாங்க. ஓகே, அது சிம்பிளாக பார்க்குறேன். எம்ஜிஆராக பார்க்குறேன். அது அவங்களுக்கு அது சிம்பிளே இல்லை. அரசியல் ஞானம் உள்ள கட்சி. நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிடக்கூடாது, தேவையில்லை. அப்படி குறைச்சி மதிப்பிடுவது நம்மளோட முட்டாள்தனம். பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் செய்யவே கூடாது தமிழ்நாட்டில். இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு மோடி சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய விமர்சனம். அதுல ஒன்றும் தவறே இல்லை சார். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருந்தாலும் இந்தியாவில் பல கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவின் மாநில பார்வையாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில் தான் கடந்த 2 பொதுத் தேர்தலில் சந்திச்சிருந்தது. ஆனால் இந்த முறை பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை சந்திச்சிருக்கிறீங்க. நீங்களும் தொடர்ந்து தேர்தல் களப்பணியாற்றுறதா நம்ம கேள்விப்பட்டோம். எப்படி இருந்தது களத்தில் எப்படியான ஒரு புரிதல் இருக்குது? தமிழ்நாட்டில் எப்போதுமே பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லைன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த முறை எப்படி இருந்துச்சு? பாஜக ஒரு வலிமையான அகில இந்திய கட்சி, அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 18-20 கோடி மெம்பர்ஷிப் உள்ள உறுப்பினர்கள் உள்ள ஒரு வலிமையான இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பின்னால் நிறையா சித்தாந்தங்கள் உண்டு, கொள்கைகள் உண்டு. மெயினாக இந்த எலெக்ஷன் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்ததுன்னா, நாங்கள் வலிமையான திமுகவை எதிர்த்து 12 பாராளுமன்ற தொகுதியில் நேரடி எதிர்ப்பில் இருந்தோம். ஓகே, ஒரு வலிமையான கட்சி, ஒரு 60-70 ஆண்டுகள் இருக்க கட்சி, ஒரு 30-40 ஆண்டுகள் தொடர்ந்த அரசியல் அமைப்பில் அரசாங்கத்தில் ஆட்சி புரிஞ்ச ஒரு கட்சியோட நாங்கள் செயல்படும் போது தான் எங்களோட வலிமை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. அதை தாண்டி என்ன எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் கிடைச்சதுன்னா, எங்கள் நிர்வாகிகள் இது மாதிரி பெருங்கொண்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட சேர்ந்து இயங்குவதை காட்டிலும் தனியாக இயங்கும்போது அவங்களோட வலிமையும் அவங்களோட அமைப்பு ரீதியாக அவங்களோட அணுகுமுறையுமே ரொம்ப வித்தியாசப்பட்டு அது பெருமை கொள்ளும் அளவுக்கு செயல்பட்டதில்ல. நான் பர்சனலாக சிவகங்கையில் இன்சார்ஜாக தொடர்ந்து 70-80 நாள் அங்கே வேலை பார்த்துருக்கேன். அங்கே கிட்டத்தட்ட 373 எங்களோட அமைப்பில் சக்தி கேந்திரங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமான அமைப்பு. அந்த சக்தி கேந்திரத்தை மேனேஜ் பண்ணக்கூடியது மண்டல் பொறுப்பாளர்கள், ஒன்றிய தலைவர்கள்னு நாங்கள் சொல்லுவோம். மண்டல், எங்கள் கட்சியில் மண்டல்ங்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும். அது ஒரு 28 பேருக்கு மேலே இருக்காங்க. அதை தாண்டி 24,000 பேர் கிளை தலைவர்கள், பூத்து கமிட்டியை பார்க்குறவங்க இருக்காங்க. இப்படி ஒரு வலிமையான அமைப்பு அமைச்சு அவங்களுக்கு நான் போய் என்னோட அனுபவ ரீதியான ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதும், அது அவங்க விரும்பி ஏற்றுக்கொள்வதும், அது சார்ந்து செயல்படுவதற்கு அவங்க மன இயல்பு மாறி இருப்பதுமே இந்த தடவை 2024 பாராளுமன்றத்தில் எங்கள் வெற்றி மிக ஊர்ஜிதமாக எங்கள் மனதில் படுது. ஓகே சார். சார், கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க. அதிமுக ஒரு வலிமையான மாநில கட்சின்றதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி சந்திச்சதுனால தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? அது நம்ம வேற மாதிரி அணியை நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் சிவகங்கை இன்சார்ஜ்லேருந்து அவங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தேர்தல் களத்தில் தன்னை ஒரு வேட்பாளராக முடிவு செஞ்சோன்னே அவங்க எனக்கு முதல்ல தொலைபேசியில் அழைச்சி, அண்ணா நீங்கள் எனக்காண்டி கோயம்புத்தூரில் செயல்படணும்ண்ணா அப்படின்னு. நானும் மனோ ஏன்னா ஒரு மாநில தலைவரோடது எங்களுக்கு அவர் தளபதி மாதிரி. எங்களோட தளபதியோட வெற்றிங்கிறது
எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. எங்கள் வெற்றியில் முக்கியமான வெற்றி எங்கள் தளபதியோட வெற்றி. தளபதியோட வெற்றி வேறு விதமாக அமைஞ்சா எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே நிராயுதபாணிகளாக ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வத்தில் நானும் மனோ வந்து உடனே கோயம்புத்தூரில் செஞ்சு கிட்டத்தட்ட 22-23 நாட்கள் கடுமையாக செயல்பட்டேன். என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, கோயம்புத்தூரில் நாங்கள் செயல்படும் போது நாங்கள் பலவீனமாக எதையுமே சந்திக்கலை. ஓகே. நம்பர் 1. நம்பர் 2, எங்கள் நிர்வாகிகள்கிட்ட ஒரு அதீதமான உற்சாகத்தை பார்த்தேன். இந்த உற்சாகம் வந்து வித்தியாசமான உற்சாகம் பாஜகவுக்கு. ஏன்னா பாஜக வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய ஒரு கூட்டமைப்பு. பாஜகங்கிற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 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 சாதாரண எம்ஜிஆர் மாதிரி ஒரு வலிமையான செலிபிரிட்டியை பார்த்து வந்த கூட்டம் கிடையாது. இங்கே இருக்க கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது. அதே மாதிரி அவங்க திமுக மாதிரி ஒரு ஒரு திராவிட கொள்கையை சார்ந்து பெரியாரிசத்தை சார்ந்து பெரியார் இயக்கத்துக்கும் பெரியாரிசத்துக்காண்டி உட்படுத்தப்பட்ட மன அமைப்பு உள்ளானவர்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஆனால் பாஜக அப்படிப்பட்டதில்லை. இயக்கம் சார்ந்து ஆர்எஸ்எஸோட பின்புலத்திலேருந்து ஒரு குரூப் வந்திருப்பாங்க. இனம் சார்ந்த சில பேர். இப்போ கொங்கு மண்டலத்தில் பாஜக ரொம்ப காலமாக வலிமையாக இருக்கிறதுனால கொங்கு சம்பந்தப்பட்ட இன பிரதிநிதிகள் அங்கே அதிகமாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நாடார் பிரதிநிதிகள் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்டாக வெவ்வேறு காரணங்களுக்காண்டி சேர்ந்தாங்க. இப்போ நான் வந்து 3 காரணங்களுக்காண்டி பாஜகவில் இருக்க ஆசைப்படுறேன். ஒரு காரணம் ஆன்மீக அரசியல். 2வது காரணம் திராவிட கட்சியில் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. ஏன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, திராவிட கட்சிகள் மேலேயோ அவங்க செயல்பாடுக்காண்டி இல்லை, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இந்த பிஓலேருந்து ஆரம்பிச்ச கலெக்டர் வரைக்கும் இருகூறா பிரிஞ்சு இது திமுக சம்பந்தப்பட்ட அரசாங்க ஊழியர்கள், இது அதிமுக சம்பந்தப்பட்ட அரசாங்க ஊழியர்கள்னு இவங்கள்ட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ஒரு அமைப்பு கிரியேட் ஆயிருக்கு இந்த 35 ஆண்டுகளா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா. இது ஒரு முடிவுக்கு வரணும்னா ஆன்மீக அரசியல் வரணும். இப்போ வந்து ரஜினி சாரோட சேர்ந்து செயல்பட ஆசைப்பட்டது. விரைவில் தமிழகம் வந்து இந்த இருகூறான நிர்வாகிகள் இல்லாத ஒரு கூறா அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு ஒரு அரசியல் அமைப்பில் செயல்படும் போது தான் நிர்வாகம் இன்னும் ஒழுக்கத்துக்கும் வரும், சிறப்பாகவும் செயல்பட முடியும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு தகுதி இருக்கும். ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அந்த நிர்வாகிகள் தங்கள் தகுதி இருந்தாலும் இந்த அரசியல் மாற்று காரணங்கள்னால இவங்க வந்து தகுதி இருக்கிறவங்க தகுதியான இடத்துல இல்லாமையும் தகுதி இல்லாதவர்கள் பெருங்கொண்ட தகுதியான பொறுப்பில் போய் உட்கார்றதும் இந்த தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய கேடு. இந்த கேடு தீர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட கட்சி இல்லாத ஒன்று அதிமுகவோ திமுகவோ இல்லாத ஒரு மாற்று கட்சி வரணுங்கிற சிந்தனை எனக்கு உண்டு. அதை தாண்டி எப்போதும் சொல்கிறபடி மோடி காதல். நான் ஒரு பாரத பிரதமரை சந்திக்கலை. நான் பர்சனலாக ஒரு 3-4 பாரத பிரதமரோட நெருக்கமாக பழகியிருக்கேன். அதை பார்க்கும்போது மோடி ஒரு மனிதன். இந்த 3 ஃபிலாசபி இருக்கு. என்ன ஆன்மீக அரசியல், திராவிட கட்சி இல்லாத தமிழகம், மோடி காதல். இந்த 3ல் என்னோட அப்ஜெக்டிவ் அதை பொருந்திக்கிட்டு நான் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரியுது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய வெற்றியும் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் நல்லா உணர்ந்தேன் இந்த 24 பாராளுமன்ற தேர்தல் ஒர்க்கில் வேலை பார்த்ததில். ஓகே சார், இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இந்த 2024 பாஜக அமைத்த கூட்டணியும் நம்ம கணக்கில் கொள்ளணும். பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தான் சொல்கிறேன். ஸோ இந்த கூட்டணி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாக்குப்பதிவு முடிஞ்ச இந்த தருணத்தில் இது வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக தான் போயிருக்கோன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக, பெண் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ வெயிலில், கடுமையான வெயிலில், குடும்ப சூழ்நிலை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்துக்கு வேணுங்கிற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சு இன்னைக்கு 8,60,000 பேர் அதிகப்படியாக போய் வாக்கு அளிச்சிருக்காங்கனாவே இப்போ தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி போகுதுன்னு பார்க்கணும். இந்த மாற்றத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த அணி சேர்க்கையினால அவங்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்களாலேயா, தினகரன் அவர்களாலேயா, இந்த பிஎம்கேனால எங்களோட சேர்ந்த அணி, எங்களோட என்டிஏ, எங்களை தலைமையாக ஏற்று வந்த கூட்டணியோட செல்வாக்கோட பலம் என்ன நீங்கள் கேட்டீங்களே. இப்போ எங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்குன்னா, தர்மபுரியில் அவங்க சௌமியா மேடம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேனியில் அவங்க தினகரன் அவர்கள் ஜெயிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி ராமநாதபுரத்தில் கொஞ்சம் ஃபைட் இருந்தால் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏசி சண்முகம் அவர்களுக்கும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வேலூர்ல சொல்றேன். இந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பிக்கை. அப்போ என்ன தெரியுதுன்னா அவங்க லோக்கல் நேட்டிவிட்டி இருக்கு பாருங்க, எத்னிக்ஸ் இருக்குல்ல, எத்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, எத்னிக்ஸ் இந்த ஊர் மண் சமூக கட்டமைப்பு, மண் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. இவங்களோட வலிமையோட நாங்க சேரும் போது அது வெற்றியை நோக்கி போயிடும். இது சக்சஸ்ஃபுல் கூட்டணியா நீங்க பாக்குறீங்க? இப்போது பாஜக அமைச்சிருக்க கூட்டணி இதே 26க்கும் தொடருமா இல்ல வேற பிளான்ஸ் எதுவும் இருக்கா பாஜக? இந்த வெற்றி இப்போ என்னோட கருத்து கணிப்பு, என்னோட பர்சனல் கருத்து கணிப்பு, நான் ஒரு சஃபாலஜிஸ்ட் டீம் வச்சிருக்கேன். ஒரு 18 பேர் என்னைய சார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு, ஏன்னா நாங்கள் அன்பயஸ்டாக இருக்கு. எங்கள் டீம் வந்து பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல. ஈவன் நாம் தமிழரை கூட நாங்கள் தமிழ்நாடோட மக்கள் சிந்தனையில் தேர்தல் களம் எப்படி இருக்கு நாங்கள் பார்க்குற பார்வை என்னன்னா, மக்கள் சிந்தனையில் தமிழக தேர்தல் களம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டினை தான் நாங்கள் எங்கள் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். அதில் எங்கள் சஃபாலஜிஸ்ட் டீம் சொன்ன கருத்து என்னன்னா, மக்கள் மனசில் மாற்றம் இருக்கு, வலிமையான மாற்றம் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25% வந்து வாக்கு வரதுக்கு வாய்ப்பு, பர்சன்டேஜ் வரும். அப்போ 4.3 crore-னா நாங்கள் கிட்டத்தட்ட 1.10 crores, 1,10,00,000 வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்கிற நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்கு இப்போ பூத் வைஸ் லிஸ்ட் வந்துருச்சு. பூத் வைஸ் லிஸ்ட்ல வந்து எங்களுக்கு வந்து பெண்கள் வாக்கு இருக்கு. சில சமயத்தில் வந்து பெண்கள் வாக்கு சில இடத்துல வந்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். சில அரசாங்க ஊழியர்களே போய் 1000 ரூபா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீ ஓட்டு போடு, இந்த தடவை நீ ஓட்டு போடலன்னு தெரிஞ்சா அடுத்த தடவை 1000 ரூபா நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு விதமான ஒரு மாடல்னா அங்கங்கே லோக்கல்ல அரசியல்ல எல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு பல விதமான முயற்சியில் அது ஒரு முயற்சியாக அப்படியே இருந்ததுன்னு எங்கள் பூத் கமிட்டியில் இருந்தவங்களாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, அது இருக்கோ இல்லையோ எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாங்கிற பணம் பெரிய பணம். ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாங்கிறது டெஃபினட்டா பெரிய. இது ஒரு கிளச்சா ஆகுதா அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த 1000 ரூபாய் திட்டம் வந்து இது தொடர்ந்து ஓட்டுக்கு அளிச்ச பணமா, மக்களோட வாழ்வாதாரத்தை சிறப்புக்கு பண்ண பணமாங்கிற ஒரு கொஸ்டின் நாங்க கிரியேட் பண்ணோம். இந்த மகளிர் உரிமை திட்டம் வந்து மக்கள் மத்தியில எடுபடுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எடுபடுமே, பணம் இல்லைங்க. ஒண்ணு இதுல வந்து அரசியல் தாண்டி யோசிப்போம். நான் மக்களோட நன்மைக்கு பேசுறாள் அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ்நாடுல வந்து நீங்க சொன்னபடி பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே அந்த அது கட்சி சார்ந்து அந்த கட்சிக்கு பலன் அளிக்கும். எப்படியான வாக்கு சதவீதம் மற்ற கட்சிகள் இருக்கு உங்களுடைய டீம் அந்த ரிசர்ச்ல? 25% பாஜகவுக்கு வரும்னு சொல்றீங்க. சீட் கன்வர்ஷன்ஸ் இந்த மாதிரி எந்தெந்த கட்சி? இப்போ ஜென்ரலா வர்ற ஒப்பீனியன் வந்து நிறைய இடத்துல வந்து திமுக கடுமையான போட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு பல காரணம் இருக்கு. திமுக வந்து ஆளுங்கட்சி, இந்த 1000 ரூபா பணம், அது இல்லாமல் இலவச பெண்கள் திட்டம், அவங்க நல்ல பிரச்சாரமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒப்பீடல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நேரடி ஒப்பீடல் இந்த தேர்தல் காலத்திலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம்னு ஒன்று இருக்கும்ல, கற்றுக்கொண்ட பாடம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா நேரத்திலையும் வரும். நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் கள பணியாளர்களை கடுமையாக வந்து பயிற்சி அளித்து நாங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு நாங்கள் உருவாக்கணும். அது திமுக கிட்ட அது அபரீதமாக இருக்கு. திமுகவோட தேர்தல் பணிக்குழு இருக்கு பார்த்தீங்களா, சிறப்பான செயல்பாடு. சிறப்பாக மட்டும் இல்லை, அவங்க அந்த பணியை நான் செய்யலைன்னா குற்ற உணர்வு இருக்கு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா. ஒரு திமுக கழகம் வந்து இவ்வளவு வெற்றி அடையுது, தொடர் வெற்றியில இருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்கள வந்து கோவப்படலாம், பொறாமப்படலாம், என்ன உணர்வு வேணா படலாம். ஆனா நான் தொழிலேருந்து வந்ததுனால ஒரு தொழில காம்படிஷன் அங்க பண்ணுவோம். ஒரு தொழில் சார்ந்து நான் செயல்பட்ட 40 ஆண்டுகள் தொழில் சார்ந்து நான் செயல்படும் போது எனக்கு இன்னொரு கம்பெனியோட வெற்றியை பார்க்கும்போது அந்த வெற்றிக்கு காரணம் என்ன? பணமா, அந்த கட்சியோட அணுகுமுறையா? அதை ஒவ்வொரு தொழிலுக்கும் விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்னு கொடுப்போம். அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் ஆராய்ஞ்சு உள்நோக்கி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது திமுக வந்து ஒரு காலமாக, அதாவது 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஆளும்போதும்
அவங்களோட கீழ்மட்ட நிர்வாகத்திறன் குறையவே இல்லாமல் இருந்தது. அப்பவும் 13 ஆண்டுகள் வீட்டில் இருக்கும் போதும் நிர்வாகத்தில் ராஜீவ்காந்தி மரணிக்கும் போதும் அவ்வளவு ஒரு சோகமான நேரத்துல கூட அவங்க 26% வாங்கிடுறாங்க. அப்பவும் 26% வாக்களிப்பு, அவ்வளவு பெரிய தோல்வி, கடுமையான தோல்வி. அந்த தோல்வியிலேயே 26% வாக்களிப்பு. இப்போ இதுல நாங்க வந்து கத்துக்க வேண்டியது என்னன்னா, எங்களோட ஒவ்வொரு நிர்வாகிகளும் இந்த தேர்தல் பணியில சரியா செயல்படலைன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வரணும். அந்த குற்ற உணர்வு வர்ற அளவுக்கு எங்க கட்சி இன்னும் சீரமைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதை எங்க கட்சி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிக்கிறதுன்னு நான் கண்டிப்பா ஒரு முடிவோட தான் இருக்கேன். ஓகே, அதிமுக சார் களத்தில் எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கான வாய்ப்பு. அதிமுக வந்து இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட இலக்கு வந்து 2026ன்னு நினைக்கிறேன். ஓஹோ. அதனால அவங்களோட செயல்பாடே எப்படி இருந்ததுன்னா, ஒரு லூக்வார்ம் செயல்பாடாக இருந்தது. ஒரு லூக்வார்ம் செயல்பாடு. அதாவது நான் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, கவுண்டர்களோட சப்போர்ட்டுக்கு, வெள்ளாள கவுண்டர்களோட சப்போர்ட்டுக்கு வேலுமணி இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிற தெலுங்கு ஸ்பீக்கிங் ஆந்திரா பீப்புளுக்கு வந்து நம்ம கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் ஃபேக்டர் கிரியேட் பண்ணி தான் பண்ணாங்க. தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவரை வந்து வேட்பாளராகவும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வலிமையான ஒரு எக்ஸ் மினிஸ்டரையும் போட்டு ஒரு மாடல் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க போட்ட கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்டைரக்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட் செலெக்ஷன். ஏடிஎம்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சிவகங்கையில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேவியர் ஒரு கிறிஸ்டின் தேவரினத்திலேருந்து வந்து ஒரு கிறிஸ்டினை போடுறாங்க. அதில் என்ன டியூவல் பிரின்சிபல் எடுக்கிறாங்கன்னா, தேவர் ஓட்டு அங்கே நிறைய இருக்கு, அந்த தேவர் ஓட்டும் வேணும், அதே சமயத்தில் மைனாரிட்டி ஓட்டு இருக்கு, அந்த மைனாரிட்டி வேணும், அதுக்காண்டி சேவியர். இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இன்ஜினியரிங் வந்து தேவ் டன் ப்ராப்பர்லி வெரி வெல். அதில் ஒன்றும் அவங்க எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் ரொம்ப அரசியல் ஞானம் உள்ள கட்சி. நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிடக்கூடாது, தேவையில்லை. அப்படி குறைச்சி மதிப்பிடுவது நம்மளோட முட்டாள்தனம். பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் செய்யவே கூடாது தமிழ்நாட்டில். பாரதிய ஜனதா கட்சியோட லட்சியம் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை அடையணும், அரசியல் அமைப்பில் நம்ம அதிகாரத்தை அடையணும்னு ஒவ்வொரு பாரதிய ஜனதா காரனும் நினைச்சானா அவன் நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணும். வாட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அதை அவன் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணாம வெறும் ஆர்வக்கொளராவோ ஒரு வீம்புக்கோ ஒரு அதிகார ஆசைக்கோ இப்படியெல்லாம் செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த முடியாது தமிழ்நாட்டில். தமிழ்நாடுல வேணும்னா நம்மளோட காம்படிட்டரோட செயல்பாடு என்ன, அவங்கள்ட்ட இருக்க குட் பேட் அக்லி மூணையுமே கண்டுபிடிச்சு மூணையுமே நம்ம அட்ரஸ் பண்ணாதான் நம்ம வெற்றி அடைய முடியும். ஓகே ஓகே ஓகே. அப்படி இருக்கும்போது சார், இப்போ இருக்கிற பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட்டு 2ஆம் இடம் வந்து உறுதியாக அதிமுகவுக்கு தான் அப்படின்னு திமுகவினருமே சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இதுல ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ இருக்கு. நான் எல்லா இடத்துலையுமே ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுவேன். இந்த ரிவர்ஸ் எப்படின்னா, இந்த இஎம்ஐ வந்து எப்படி போடுவாங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் போடுவாங்க. ஓகே, இஎம்ஐ கால்குலேஷனில் டிமினிஷிங் பேலன்ஸ் போடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாக்கையுமே நான் வந்து ஒரு டிமினிஷிங் பேலன்ஸ் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் தொகுதி பேர சொல்ல, ஏன்னா எங்கள் கேண்டிடேட்லாம் இருக்காங்க. ஒரு தொகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். 20 லட்சம் ஒரு 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 கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். அதில் வந்து நிச்சயம் நமக்கு தெரியும் ஒரு 12லேருந்து 14 லட்சம் ஓட்டு போகுங்கிறது போலாங்கிறது ஒரு ஐடியா. நார்மலாக 65 to 70% ஆவரேஜ், தமிழ்நாடோட ஆவரேஜ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் ஓட்டு போலாதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சார். அதில் ஒரு 2 லட்சம் ஓட்டை நம்ம கழிச்சிடணும். நாம் தமிழருக்கும் இத்தியாதிகள் சுயேட்சை ஏச்சேன்னு போட்டு அதை கழிச்சிட்டா மிச்சம் வந்து என்ன இருக்குது, நீங்கள் 12 லட்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா 2 லட்சம் கழிச்சிட்டா 10 லட்சம் ஓட்டு இருக்குது. இந்த 10 லட்சம் ஓட்டில் திமுக அதிமுகவுக்கு சராசரியாக 20% பேஸ் ஓட்டு இருக்கு, அவங்களோட கட்சி ஓட்டு இருக்கு. ஓகே, இயக்கம் சார்ந்த கட்சி சார்ந்த ஓட்டு, திராவிட இயக்கம் சார்ந்த கட்சி சார்ந்த ஓட்டு 20% இருக்கு. அப்போ என்ன, அது ஒரு 10 லட்சம் ஓட்டில் 20% இருக்குன்னா இவங்களுக்கு 2 லட்சம், அவங்களுக்கு 2 லட்சம். அதுதான் பேஸ், ஒரு பெஞ்ச் மார்க். இந்த பெஞ்ச் மார்க்குக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தலித்து ஓட்ட போடணும், மைனாரிட்டி ஓட்ட போடணும். இது மாதிரி போட்டு பார்க்கும்போது என்னன்னா, என்ன பண்ணாலுமே ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு 22, இந்த தடவை உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நார்மலாக 28%, அம்மா இருக்கும்போது
28 29 இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 23ல சால்வ். எங்கெங்கெல்லாம் மும்முனை போட்டி இருக்குது, இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வலிமையான சிம்பலுமே இருக்குது. சிம்பிள் இந்த போட்டு ரெட்டலை இருக்குது, இந்த போட்டு உதயசூரியன் இருக்குது, இந்த போட்டு தாமரை இருக்குது. இது ஏன்னா மக்கள் பார்வையில் படம் பார்த்து ஓட்டு போடக்கூடிய கேட்ச் மெமரி தான் தமிழ் மக்கள்கிட்ட அதிகம். ஏன்னா சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தமிழ் மக்களுக்கு. ஏன்னா உதயசூரியனும் ரெட்டலையும், இப்போ ரெட்டலையை பார்க்குற பழங்குடியினர் வந்து நாங்கள் நிறைய பழங்குடியினர் இருக்காங்க கவுண்டம்பாளையம் சைடில். அவங்களுக்கு ரெட்டலைங்கிறது எப்படி இருக்குன்னா அது எம்ஜிஆராக பார்க்குறாங்க. ஓகே, அது சிம்பிளாக பார்க்குறாங்க, எம்ஜிஆராக பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு வந்து அது சிம்பிளே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து எம்ஜிஆர். உதயசூரியன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணா, கருணாநிதி, பெரியார், அப்படி ஒரு மைண்ட் செட். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து பிக்டோரியல் மெமரின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். பிக்டோரியல் மெமரின்னு சொல்லுவோம். இவங்க தே ஹாவ் மோர் பிக்டோரியல் மெமரிஸ். இந்த பிக்டோரியல் மெமரியை ஈஸியாக ஒயிட் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் வில் டேக் சம் டைம். அதோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அது இருக்கும். வேட்பாளர் எதுங்க? கோவை வேட்பாளர்களுமே வலிமையான வேட்பாளர் இல்லை. கோவையில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்க அண்ணாமலை அவர்கள் கிடைச்சதுன்னா, எலைட் க்ரௌடு ஃபுல்லாக அவரை மேலே ஆர்வம் பண்ணிட்டாங்க. அப்பர் மிடில் இன்கம் குரூப்பும் நல்ல ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் கொடுப்பார். ஏன்னா அப்பர் மிடில் இன்கம் குரூப்போட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, டிஜிட்டல் கண்டென்ட்டில் இந்த பாஸ்ட்டு இந்த எண்மண் யாத்திரையிலேருந்து அதிக கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுற ஒரு மேட்ரிக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் வால்யூம் ஆஃப் கண்டென்ட் ஹூ கிரியேட்டட் த பாஸ்ட் 1 இயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க அண்ணாமலை தான் நம்பர் 1 இருப்பார். இந்த நீங்கள் ப்ரௌசிங் இன்ஜினில் உங்களுக்கு கூகுள் இன்ஜினில் ஒரு பிரச்சனை இருக்குது. கூகுள் இன்ஜினில் ஒரு தடவை நீங்கள் அண்ணாமலையை பார்த்துட்டிங்கன்னா வர்ற ஸ்டிப்பு ஃபுல்லாகவே அண்ணாமலை ஸ்டிப்பாக தான் வந்துடும். அப்போ ரேண்டம் சாய்ஸில் அண்ணாமலையை பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் கொடுத்த த்ரோ ஆஃப் கண்டென்ட் இஸ் மெனி மல்டிபிள் கண்டென்ட். என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல போய் சைக்காலஜியாக ஒரு ஸ்டூடெண்ட் பேசிகிட்டு இருப்பார், ஒரு இடத்துல போய் மோதியோட பெருமையும் எங்களோட செயல் திட்டத்தை பேசிட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல போனீங்கன்னா அவரோட அனுபவம் என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்படி மல்டி ஃபேசிட் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு அந்தந்த ஏஜ் செக்மெண்ட்ல அவர் போய் குவிக்காக ரீச் ஆயிட்டார். அது ஒரு ரொம்ப அழகாக டெக்னிக்கலாக பண்ணாரா இல்லை அவர் இயற்கையிலே அந்த சுபாவமாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக தட் ஹஸ் ரீச்ட் ஒயிட் ஸ்ப்ரெட். இதில் என்ன ஆச்சுன்னா, இட்ஸ் பிகம் அ மோட்டிவேஷன் ஃபார் அ யூத் டு காஸ்ட் அ வோட் ஃபார் யூ. அதுதான் அவரோட பெரிய அச்சீவ். பல்வேறு சந்தேகங்களை கிளப்பின ஒரு விஷயம் வந்து 1,00,000 வாக்குகளை காணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசுனது. அது எப்படி சாத்தியமாகும்? 1,00,000 வாக்குகள் காணல அப்படின்னா அத்தனை மக்கள் அமைதியாக கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, கடந்து போகல. இங்கெங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. நேற்றெல்லாம் கூட நிறைய மக்கள் போய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சாகு அவர்களும் அதுக்கு நிறைய பதில் சொல்லியிருக்காரு. அவங்க டெக்னிக்கலாக நிறைய பதில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னா, நேற்று அவர் சொன்ன பதிலேருந்தே சொல்கிறேன், சில பேர் குடி மாற்றி இருக்காங்க. ஒரு கிளஸ்டர் ஆஃப் லிவிங்லேருந்து நிறைய பேர் குடிபெயர்ந்துருக்காங்க. குடிபெயர்ந்தவங்க 50,000 பேர் குடிபெயர்ந்தாங்கன்னா நாங்கள் 18,000 பேர் அவங்க வந்து நாங்கள் புதுசாக போன இடத்த அட்ரஸ் கொடுத்து இல்லை இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்கள மீட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. நிறைய பேர் எங்களுக்கு நாங்கள் குடிபெயர்ந்ததை எங்களுக்கு சொல்லலை, அதனால அந்தந்த வார்டுலேருந்து மாற்றங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய டெக்னிக்கலாக, அதெல்லாம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நிறைய சொல்லியிருக்காரு. எங்களோட சித்தாந்தத்தில் நாங்கள் பார்த்த பார்வையில் நாங்கள் எங்களோட பூத்து கிளை தலைவர்கள் சொன்னதுலேருந்து நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, குறைஞ்சபட்சம் இந்த தடவை என்னாச்சுன்னா டர்ன் பார்த்தீங்கன்னாவே பிஜேபிக்கு அதிகமான டர்ன் ஃப்ளோ வரும். உங்களுக்கு தெரியும், ஃப்ளோட் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பூத்தில் உட்காரவங்களுக்கு ஃப்ளோட் தெரியும். எங்களோட பெரும்பகுதி ஃப்ளோட்டு, நான் வந்து அதிகமாக என்னோட பார்வை கவுண்டம்பாளையத்தில் இருந்ததுனால அதை மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எனக்கு மற்ற சிங்காநல்லூரில் என்ன ஆச்சு, கோவை தெற்குமே, இது எனக்கு அவ்வளோ பார்வை இல்லை. ஓவராலாக தான் இந்த இதில் எனக்கு டீட்டெயில் தெரியும். காலையிலேருந்து வந்த ஃப்ளோட்டு ஃபுல்லாகவே அப்பர் மிடில் இன்கம் குரூப். ஏன்னா அவங்கெல்லாம் வெயிலுக்கு முன்னால் போய் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அவங்க வச்சுருப்பாங்க. அதில் செயல்படுறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, காலையில் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக பாஜகவுக்கு. ஓகே, ஃப்ளோ பயங்கர ஃப்ளோ பாஜக. நேரம் ஆக ஆக டேம்பர் ஆகிட்டே வந்தது. இது என்னன்னு நாங்கள் அனுமானிக்கும் போது தான் தெரியுது, எங்களுக்கு பூத்து ஸ்லிப் வருது, பூத் ஸ்லிப்பை வச்சு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எங்கடா மிஸ்ஸிங் இம்பேக்ட் வருதுன்னு பார்த்தா எல்லா தொகுதியிலையுமே 30 பேர் 40 பேர் வந்து இல்லை எங்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்லிப்பில் இல்லை, ஆனால் அங்கே இருக்குது, எங்கள் பக்க பொறுப்பாளர்கள் இருக்குன்னு சொல்கிறான், இங்கே இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வருது. இந்த கன்ஃபியூஷனில் தான் என்னாச்சுன்னா, குறைஞ்சபட்சம் ஆவரேஜாக 40லேருந்து 50 வந்து ஒவ்வொரு பூத்துலையும் மிஸ்ஸிங்
மிஸ்ஸிங் இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேர் வந்து நான் போனேங்க, ஓட்டு போட முடியலங்க, உள்ள பூத்துக்கு போனால் இல்லைங்கிறாங்க, எங்கள் நம்பர் இல்லைங்க அப்படி சொல்லுவாங்கள்ல. சில இடத்துல ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டல் நடந்தது. சிவசுப்பிரமணியன்கிற பேரில் சுப்பிரமணியன் இருக்கு, சிவா இல்லை, ஓட்டு போட விடலை. ஓகே, என்ன பண்ண முடியும்? இல்லை திட்டமிட்டு பண்ணப்பட்ட இது 2 விதமான இன்ஜினியரிங் நடக்குது. ஒன்று டெக்னிக்கல் எரர், ஹியூமன் எரரில் இவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி எரர்ஸ் இன்னெவிட்டபிள். அது நார்மலாக நாங்கள் வந்து 2% வரைக்கும் கொடுப்போம். 1 to 2% எரர் இருக்குங்கிறதுக்கு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும், நல்ல அரசியல் அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும் 1 to 2% எரர் இருக்கும்னு தெரியும். நான் சொன்னேன் சிவசுப்பிரமணியன் பேர் இருக்கு, சிவா இல்லை டைப்போகிராஃபிக்கல் எரரு, சுப்பிரமணியன் மட்டும் இருக்கு, ஓட்டு போட விட மாட்டானே, நியாயம் தானே? ஏன்னா இதில் சுப்பிரமணியன் இருக்கு, இதில் சிவசுப்பிரமணியன் இருக்கு, பேன் கார்டு சிவசுப்பிரமணியன் இருக்கு, எப்படி போட விடுவோம்? அது மாதிரி டைப்போகிராஃபிக்கல் எரர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி அவங்க ரீஇன்ஸ்டேட் தான் பண்ணணும். அது சேலஞ்சு ஓட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுப்பாங்க. ஆனால் இன்ஜினியரிங் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அங்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஐ டோன்ட் சே வேர்ட் மால் ப்ராக்டிஸ், அது மாதிரிலாம் பெரிய வார்த்தை சொல்ல விரும்பலை என்னோட அனுபவத்துலேருந்து. ஆனால் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு இன்ஜினியரிங் பண்ணாங்க. அது அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க வலிமையா, அவங்க அரசியல் அமைப்புல ரொம்ப ஆண்டுகள் இருக்காங்க, அரசியல் ஊழியர்கள். நான் சொல்லிட்டேனே, ஆரம்பத்துல சொன்னேனே, 2 வெட்டிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா அவங்களே கட்சி சார்ந்தவர்களாகவும் இருக்காங்க, மனசுலேயே அவங்க கட்சிக்காரங்களா இருக்காங்க. தோ தேர் அரசியல் அரசாங்கத்துல இருந்தா கூட அரசியல் சார்ந்து இருக்கு அவங்க மனசு. அதில் என்ன இன்ஜினியரிங் பண்ணாங்கன்னா, ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க அல்ஃபாபெட்டிக்கலாக அண்ணாமலை பேர் ஃபர்ஸ்ட் பேர் பேடில். நாங்கள் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முதல் பட்டன் அமுக்குன்னு சொல்லி கார்டு போட்டிருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணாங்க, 3 பேடு இங்கே. ஏன்னா அண்ணாமலை எதுக்கணுங்கிறதுக்காக நிறைய சுயேட்சை போட்டுட்டாங்க. எல்லா கட்சியுமே நிறைய சுயேட்சை, அண்ணாமலைன்ற பேர் எதுக்கணுங்கிறதுக்காண்டி அண்ணாமலைங்கிற பேர்ல நிறைய சுயேட்சை போட்டுட்டாங்க. ஏன்னா பேடு பெரிய பெருசாகணும், அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக தெரியும். திமுகவுக்கு அதிமுக பேலட்டை மாற்றி வச்சுட்டாங்கன்னு. அதாவது முதல் பேடு அண்ணாமலைனா இப்படித்தானே, இப்போ 1 2 3 தானே அடுக்கும், 3 மேலே வச்சு 2 நடுவு வச்சு 1 கடைசி வச்சுட்டாங்க. அப்போ போய் நாங்கள் பார்த்து, என்ன நான் சொன்ன பாருங்க, பிக்டோரியல் மெமரி. ஏழைகள்கிட்ட பெரிய கஷ்டமே என்னன்னா, அவங்க படிப்பை ரொம்ப கவனப்படாம பிக்சரா மைண்ட்ல ஏத்திக்குவாங்க. பிக்டோரியல் ரெஸ்பெக்ட் தான் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அந்த பிக்டோரியல் மெமரியில என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ 10 ஐயோ அண்ணாமலை பேரை காணோம், அண்ணாமலை பேரை காணோம்னே 4-5 பேர் வெளியே வந்து சொல்றோம். அப்புறம் என்னடா காரணம்னு போய் பார்த்தா பேட் இங்கே இருக்கு. அப்புறம் நாங்க போய் சொல்லி மாத்த சொல்லி போட சொல்லி, இப்ப என்னாச்சு, இது ஒரு டிலே. இதுல ஒரு 5-6 ஓட்டு மிஸ்ஸா கூட ஆயிருக்கும். போனவங்க வந்து பேட் இல்லை, அண்ணாமலை பேரே இல்லைன்னு கூட போயிருக்கலாம். ஒன்றும் ஓட்டு எதுக்கா அவங்களுக்கு அடுத்த செகண்ட் சாய்ஸ் எல்லாருமே வச்சிருப்பாங்க. எவரி ஹியூமன் ஹேவ் தேர் ஓன் சயின்ஸ். ஓட்டு போட்டிருக்கலாம், ஆனால் அந்த ஓட்டு எங்க ஓட்டு மாறி போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பண்ணாங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணாங்க. அது மாதிரி டிலே ப்ராசஸ் பண்ணுவாங்க. சில பூத்தில் வந்து கியூவை வந்து வேணுட்டே டிலே பண்ணி, ஏன்னா காலையில் வந்த ஃப்ளோட்டு, பெருங்கொண்ட ஃப்ளோட்டை வந்து அண்ணாமலை மேலே இருக்க ஒரு ஆர்வத்தில் வந்த ஃப்ளோட்டெல்லாம் டிலே பண்ணாங்க. டிலே, அது வந்து எப்படின்னா, இங்கே ப்ராசஸ் டிலே பண்ணுறது, மை தடவுறது கம்மியாக பண்ணுறது, இப்படி பண்ணும்போது கியூ லாங்காக என்னம்னா வெயில் ஜாஸ்தி. ஏன்னா வெயில் ப்ரொடெக்ஷனில் நேற்று பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு பேசியிருக்காங்க, பந்தல் போடணும், மோர் கொடுக்கணும், ஹீட் வேவை ப்ரொடெக்ட் பண்ணணும், மக்களுக்கு பயனளிக்கிற மாதிரி ஏர் கண்டிஷன் பண்ணணும். எவ்வளோ நேற்று பேசுனீங்க? எலெக்ஷன் கமிஷன் நேற்று உட்காந்து பேசினாங்களா 3 பேரும்? எதுக்கு பேசினாங்க? இதுக்கு தானே பேசினாங்க. அப்போ இந்த ஃபைண்டிங் எல்லாம் போயிருக்குல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு, எல்லாம் போயிட்டாங்க. கோயம்புத்தூர் அடித்த வெயிலுக்கு எல்லாம். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து சென்னையில மே மாசம் தான் உச்சபட்ச வெயில். அங்கே ஜூன் மாசம் மழை வர்றதுனால ஏப்ரல் ஹெவியா இருக்கும். அங்கே ஏப்ரல் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கும் கோயம்புத்தூர். அதை நானே பார்த்தேன், அவ்வளோ ஹீட் வேவ் இருக்கும், கண்ணெல்லாம் எரியும். யார் நிப்பா அந்த வெயிலில் ரொம்ப நேரம் கியூவில்? போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷாம்பெயினா போடலை, ஒன்றும் பாதுகாப்பு இல்லை. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நிறைய வேலை பண்ணல அரசாங்கம். அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும், அது திமுகவோ அதிமுகவோ, நிச்சயம் வந்து பாஜக கால் ஊன்றதுல வந்து ஒரு அரசியல் கட்சியாக அப்படி யோசிப்பாங்க. அதில் அவங்க யோசிக்கிறது அப்படி தானே இருக்கும். வரைவு வாக்காளர் பட்டியலை பாஜக பார்க்கலையா? பாஜக அங்கே பூத் கமிட்டி இல்லையான்ற கேள்விகளை எதிர்கட்சியினர் எழுப்புறாங்க, இந்த 1 லட்சம் வாக்கள் இல்லைன்னு சொன்னதுனால. அப்படி இல்லை, நான் பூத் கமிட்டி ஃபுல்லாக எல்லாமே இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் குறையே இல்லை. கோவையில் இருக்க 2085 பூத்லையுமே பூத் கமிட்டி ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. அது இல்லாமல் மாநில தலைவரே கேண்டிடேட்டாக இருக்க போது அந்த செயல்பாடுல கூட ஒரு உத்வேகம் இருந்தது, ஒரு உத்வேகம். அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. இப்போ அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடித்த பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப் 10 பூத்
ஸ்டார் பூத் 10 செலக்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் பீப்புளை என்கேஜ் பண்ணணும்ல, அவங்கள வந்து நிர்வாக ரீதியாக நாங்கள் என்கேஜ் பண்ணணும் எங்கள் கட்சிக்காரங்களை. அதனால் டாப் 10 பூத்தும் ஸ்டார் பூத்துன்னு எடுக்க சொல்லியிருக்கேன். இதில் என்ன லாஜிக் என்னன்னா, இந்த டாப் 10 பூத்துங்கிறது என்னன்னா, எங்கள் நிர்வாகிகளும் பர்ஃபெக்டாக செயல் பண்ணாங்க, வாக்களித்தவர்களும் அதிகப்படியான வாக்களிச்சுட்டு போனாங்க. அதாவது ஒரு பூத்தில் 1200 1500 இருக்குன்னா மினிமம் வந்து ஒரு இந்த 80% 70% போலாக இருக்கணும். அதே சமயத்தில் எங்கள் நிர்வாகிகளும் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, இதுக்கு பேர் டாப் 10 பூத்துன்னு வச்சுருக்கேன். ஸ்டார் பூத்துன்னு எதை சொல்கிறேன்னா, சில இஸ்லாமியர்கள் வசிக்கிற இடத்துல பிஜேபிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, அது நேச்சுரலாக எங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் தலித்து பட்டியலின சமுதாயத்திலையுமே எங்களுக்கு அவ்வளோ வங்கிகள் வந்திருக்கான்னு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஆங்கிள் என்ன பண்ணோம், எங்கள் நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டாங்க, ஆனால் நம்பர் ஆஃப் ஓட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இது வந்து ஸ்டார் கேட்டகரியாகவும் இதை டாப் 10 கேட்டகரியாகவும் பிரித்து ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கேதர் பண்ணிகிட்ருக்கு. இது வந்ததுலேருந்து இப்போ வந்த வரைக்கும் இன்ஃபர்மேஷனை நாங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எங்கள் நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. ஓகே, எங்கள் நிர்வாகிகள் வந்து மனக்குறையே இல்லாமல் மனப்பூர்வமாக பர்ஃபெக்டாக ஒரு அண்ணாமலை ஜெயிக்கணுங்கிற வேகத்தோட வீரியத்தோட செயல்பட்டது அப்பரண்டாக இருக்குது. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வேறு இருக்குது இந்த எலெக்ஷனில். அவருக்கு நிறைய வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாம் நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க. ஓகே, அந்த வாலண்டியர்ஸ் எல்லாமே நிறைய பூத்தில் வந்து இங்கே எப்படி வந்து திமுக வந்து கிருஷ்ணசாமி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே 4 ரோடுலையும் டேபிள் போட்டு 40 பேர் உட்காந்துருக்காங்க திமுக, ஒரு 20 பேர் ஏடிஎம்கே. எங்கள் ஆளுங்க சொற்பமாக தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அங்கே கோயம்புத்தூரில் அப்படி இல்லை, அவங்க வாலண்டியர்ஸ் ஃபுல்லாகவே எல்லா பூத்துலேயுமே குறைஞ்சபட்சம் 6-7 பேர் ரோட்டில் நின்று அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா அவருக்குன்னே கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ அதனால் எங்கள் நிர்வாகிகளோட செயல்திறனையோ அவங்களோட அணுகுமுறையோ நாங்கள் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் நிர்வாகிகளை தொடர்ந்து எங்களோட ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு வந்து தொடர்ந்து போய் அவங்கள பலவிதமாக ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நல்லா எஜுகேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபார்ம்னா என்ன, 17C ஃபார்ம்னா என்ன, அதை எப்படி ஃபில்அப் பண்ண, கடைசியில் எப்படி முத்திரை குத்தணும். அதாவது எங்கள் நிர்வாகிகள் வந்து இப்போ பிகம் வெல் ட்ரெயின்டு பூத் கமிட்டி ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் நாங்கள் வந்து நோட்டாவுக்கு போவோம், எங்களுக்கு பூத் இல்லை, இதெல்லாம் சும்மா அதாவது எங்களை குறை சொல்கிறதுக்கு, எங்களை பலவீனப்படுத்த, அது மக்கள் மனசில் எங்களை பலவீனப்படுத்தி காமிக்கணும். இவங்களுக்கு எங்களை பலவீனப்படுத்துறதே இல்லை, மக்கள் மனசில் இது வளரல, இது வளர்ச்சி அடையாத கட்சி, இதில் ஒன்றும் கிடையாது, இது பூத் ரொம்ப சொத்தையாக வச்சுருக்காங்க, இப்படி சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு தான் அது பயன்படுத்தே இல்லையே. உண்மைத்தன்மை அது இல்லை. உண்மைத்தன்மை தெளிவாக எங்கள் ஆளுங்க நிர்வாகத்தில் ரொம்ப உச்சபட்சம் வந்திருக்காங்க. 2026 எலெக்ஷன் பாருங்க சார், ஓஹோன்னு இருக்கும். இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு மோடி சொல்லிட்டாரு, அது ஒரு பெரிய விமர்சனம். அதுல ஒன்றும் தவறே இல்லை சார். இஸ்லாமியரை அவர் சொல்லவே இல்லை சார். நம்ம இந்திய பாரதத்தில் பிறந்து வளர்ந்த எந்த இஸ்லாமியர்கிட்டையும் அவருக்கு அபிவிருத்தியே இல்லை சார். அவர் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கிறவர். எங்கள்கிட்ட மத துவேஷமே இல்லை. நாங்கள் பாரதத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இந்துத்துவ கலாச்சாரத்தை பேசுகிறோமே ஒழிய நாங்கள் மத துவேஷமாக வந்து நாங்கள் கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமிசத்தோ நாங்கள் வெறுக்கவும் இல்லை. இது அப்படி வெறுக்கக்கூடிய அவர் நபராக இருந்தால் அரபு நாடுகளில் இவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அரபு நாடுகளில் நான் ஒரு சின்னோண்டு ஆஞ்சநேயர் சிலை எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். சின்னோண்டு ஆஞ்சநேயர் சிலையே ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் விடலை, பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு நீ அடுத்த பிளேன் வரும்போது வாங்கிக்கன்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டான். இன்னைக்கு பெரிய ஆஞ்சநேயரே கொண்டு இங்கே வச்சுட்டார். இன்னைக்கு 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய கோயில் கட்டி எல்லா ராமர் கிருஷ்ணர் நம்ம என்னென்னலாம் இந்த நாட்டில் வழிபடுறோமோ அவ்வளோ சிலையும் இன்னைக்கு அரபு நாட்டில் கொண்டே வச்சாச்சு இன்னைக்கு. ஸோ அவர் வந்து அப்படி ஒரு முஸ்லீம், அதாவது இஸ்லாமத்துக்கு எதிர்ப்பான ஒரு மன இயல்புல இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு தான் மதத்தை கடுமையாக எதுக்குறவர்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எந்த நாடும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஆதரவு வருதுன்னா அவர் குணம் அது இல்லை. நான் என்னோட நாடை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு செயல் திட்டம் பண்ணுறதுல எனக்கு தவறு இல்லைன்னு நினைக்கிறார். அந்த நீங்கள் சொன்னீங்களே ஊடுருவல்னு, அவர் ஊடுருவல் மென்ஷன் பண்ணது என்னென்னா, ஓட்டுக்காண்டி நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லேருந்து கொண்டாந்து இறக்கி வச்சுருக்கீங்களே இம்போர்ட்டட் பீப்புள், இமிகிரண்ட் மாதிரி ஒரு போர்வையில் கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து, ரேஷன் கார்டு கொடுத்து, ஆதார் கார்டு கொடுத்து, அவங்க யார்
இந்த கணக்கெடுப்பு எடுத்து அதில் தெரிஞ்சு போயிருமே. அதுக்கு தானே அவர் சொல்றாரு ஊடுருவல்னு அவர் மென்ஷன். நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து, அவர் ஊடுருவல்னு சொன்னது எதா இருக்கும்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து அங்கே ஊடுருவி இருக்காங்க. அதை சொல்லியிருப்பாரு. அதனாலதான் 2ஆ பிரிச்சு சொல்றாரு. ஊடுருவல்காரங்கள் தனியா சொல்லியிருப்பாரு. அதை ஒரு கமா போட்டு தான் சொல்லியிருக்காரு. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதிலளிச்சீங்க சார். ரொம்ப நன்றி. தேர்தலுக்கு பிறகு வணக்கம். நன்றி. தேங்க்ஸ். நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.